பெட்டிஷன் போட்டவனே தப்புன்றவன அந்த பெட்டிஷன் எப்படி நிற்கும்? இது ஏதாவது அர்த்தம் இருக்குது? அது பெட்டிஷன் போட்டதே தப்பு. அவன் சம்மந்தப்படவே இல்லை அந்த குடும்பத்தோட. யாருடைய பேரில் வருதோ அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ பெட்டிஷனே போலி. அதையும் விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம்? காவல்துறை எங்களை கட்டுப்படுத்தி இந்த இடத்துல கொண்டாந்து சேர்த்துது, அவங்களால தான் இந்த இடத்துக்கு வந்தோன்னு விஜய் சொன்னார். அவ்வளோதானே. வரவேற்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்படி பேண்டு கிட்ட அடிச்சுக்கிட்டு வாங்க விஜய் அப்படி சொன்னாங்களா? இல்லை மாலை போட்டாங்களா? வெல்கம் சார் டு கரூர் அப்படி ஏதாவது கைகி கொடுத்தாங்களா? எவ்வளோ உண்மைகளை வெளில கொண்டு வந்தோம், பத்திரிகையாளர்கள் கொண்டு வந்தோம், ஊடகங்கள் கொண்டு வந்துச்சு, எல்லாம் கொண்டாந்துச்சு. இதை தூக்கி அப்படி சிபிஐ கிட்ட கொடுத்துறாங்க. அவ்வளோதான் முடிச்சு கொடுத்தாங்க. புஸ் அதான் அவங்க பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. இல்லை, காவல்துறை தான் எங்களை உள்ள வர வேண்டாம், கலவரம் வந்துடும் நீங்க வந்தா அப்படின்னு. எங்க வந்தா? கரூருக்குள்ள வந்த காவல்துறை வந்துட்டு சொன்னதா வந்துட்டு யார் சொன்னது? விஜய் சொன்னாரா? வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி ஆத்தன்டிக்கா நிமிஷம் பை நிமிஷம் இதான் நடந்துச்சு அப்படின்ற உண்மை அப்படியே சினிமா மாதிரி ஓடப்போகுது. விஜயெல்லாம் தப்பிக்க முடியாது, அது ஒரிஜினலாம் தப்பிக்க முடியாது. ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா தொடுத்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்று அதில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தாவேகாவுக்கு சாதகமாக வந்திருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக தாவேகாவினர் கொண்டாட்ட மனநிலையோடு அணுகிறத பார்க்க முடியுது. எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது, தமிழ்நாடு அரசு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை முடக்க சதி செய்தது, இப்போ அதிலிருந்து விடுபட்டு உச்சநீதிமன்றம் ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவங்க தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட அமைப்பு. அடுத்தது சிபிஐ விசாரணை. இப்போ இங்கே எஸ்ஐடிக்கு பதிலாக அங்கே 3 பேர் கொண்ட ஒரு ஆணையம். இந்த காவல்துறை விசாரணைக்கு பதிலாக அங்கே சிபிஐ விசாரணை நடக்க போகுது. இப்போ இனிமேல் இந்த வழக்கு எப்படி போக போகுது? இதில் போலி வழக்குகளும் போலி மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் சிபிஐ விசாரிக்கும் வேண்டுமென்றால் அப்படின்னும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பாரபட்சமற்ற விசாரணைக்கான உரிமை மக்களுக்கு இருக்குது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு. பாரபட்சமான ஒரு விசாரணை தான் நடந்துச்சு அப்படின்ற முடிவுக்கு இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படி வந்தாங்க? என்னோட கேள்வி இதுதான். இந்த பாரபட்சமற்ற விசாரணை நடக்கணும், அது எல்லாருடைய விருப்பம். இது இப்போ போன 27ஆம் தேதி நடந்துச்சு. எஸ்ஐடி வந்துட்டு போன வாரம் தான் அமைச்சாங்க. எஸ்ஐடி வந்துட்டு விசாரணை நடந்துட்டு வருது. அதுக்கப்புறம் நீதிபதி அருணா ஜெகதீசன் உங்களாட்டமே ஒரு நீதிபதி, அவங்களுடைய விசாரணை இன்னொரு பக்கம் நடக்குது. இந்த 2 விசாரணையும் பாரபட்சமாக தான் நடக்குது அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? பெட்டிஷனர் சொல்கிறான் சிபிஐ விசாரிச்சாதான் வந்துட்டு சரியாக இருக்கும், மாநில அரசு அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்ச அந்த எஸ்ஐடி விசாரிச்சதுன்னா அது வந்துட்டு பாரபட்சமாக இருக்கும்ன்ற அவன் சொல்றத எந்த அடிப்படையில் நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்க? அதை சொல்லுங்க. இல்ல, இந்த விசாரிச்சதே தப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சிருக்க கூடாது, மதுரை உயர்நீதிமன்றம் தான். அது வேற, தட் இஸ் டெக்னிக்கல். நான் கேட்கறது என்னன்னா, அப்படிங்க என்ன சொல்லணும்? நீங்க போட்டது அதாவது நீங்க என்ன வரையறை நீங்க சொல்றீங்க? இது வந்துட்டு கரூரினுடைய வரையறை வந்துட்டு ஜுடிஷியல் லிமிட். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருது, சரிதான். இப்போ இது தொடர்பான இந்த தீர்ப்பை வந்துட்டு இந்த உத்தரவு பிறப்பிச்சது வந்து சென்னை உயர்நீதிமன்றம். திருத்துங்க, அதை நீங்க பண்ணக்கூடாது, அது மதுரை உயர்நீதிமன்றம் பண்ணட்டும். நீங்க ஏன் நியமிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்க ஏன் நியமிக்கிறீங்க? சிபிஐயும் விசாரிக்கும், நீங்களும் ஒரு தனியா ஒரு குழு. என்ன அர்த்தம்? அதெல்லாம் என்ன அர்த்தம்? சிபிஐ மாதம் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், அந்த கதையெல்லாம் வேணாங்க. மாதம் ரிப்போர்ட் கொடுக்கும், வாரம் கொடுக்கும், அந்த கதையெல்லாம் வேண்டாம். நான் கேட்கறது என்னன்னா, தமிழக அரசனுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். இதற்கான அனுமதி, பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து தமிழ்நாடு காவல்துறை. அந்த இடத்துல 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க முற்படுகிறது. தமிழக அரசு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறது. அது இல்லாமல் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடியை அமைச்சிருக்குது. இவ்வளவுதான். அது யார் தலைமையில் அமைக்கணும்ன்றது நீதிமன்றம் தான் சொல்லுச்சு, சரிதானா? இதுல பாரபட்சத்தை நீங்க எங்க பாத்தீங்க? இதை நீங்க சிபிஐக்கு மாத்துறதுக்கான கிரவுண்ட் எங்க இருக்குதுன்னு சொல்லு. இல்ல அப்ப ஒண்ணு வந்து ஜுடிஷியல் இல்ல, மோர் பொலிட்டிக்கல்.
ரொம்ப அரசியல் ரீதியான ஒரு பார்வையை நீங்க செலுத்திருக்கிறீங்க. நீதி நீதி நீதிபூர்வமான சட்டபூர்வமான பார்வையை நீங்க செலுத்தல. அந்த நீதிமன்றம் விசாரிச்சுதா, இந்த நீதிமன்றம் விசாரிச்சுதா அப்படின்றது நீதிமன்றங்களுக்கு இடையிலான விடயம். அதை நீங்க அங்க தூக்கி போடுங்க. ஆனா அந்த தீர்ப்பு சரியா தப்பா? இல்ல விசாரணை தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக, சென்னை உயர்நீதிமன்றம் சார்பாக இந்த அமைப்பு விசாரிச்சதுன்னா, நாங்க தான் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படும். ஆ, அப்படின்னு எந்த இடத்துல சொன்னா தாவேகா? இல்ல இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேட்டிகள்ல வந்து சொல்றாரு. இல்ல ஆதவர்ஜுனா பேட்டியில் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க வலியோட சுமந்துக்கிறோம், பயணிக்கிறோம், அது இது அப்படி தாலாட்டு பாடிட்டு இருக்காரு. அது கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சதுன்னா அது எங்களுக்கு பாதகமா போகும்னு அப்படி அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி நீ அந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாது? அப்போ ஒரு இடத்துலையும் இங்க தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் நான் ஒரு பெட்டிஷன் போடுறேன், இது எனக்கு பாதகமாக தான் போகும், ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா எனக்கு பாதகமாக போகும், உடனே சிபிஐக்கு மாற்றுவியா? ஆந்திராவில் ஒரு இன்சிடென்ட் இருந்தது, உடனே அவன் வர்றான், பாரபட்சமாக தான் நடக்கும் நாங்கள் நினைக்கிறோம், இல்லை சிபிஐ விசாரிக்கிட்டோம். ம். என்ன அது? இல்ல அஜித் லாக்அப் டெத்தை சிபிஐக்கு மாற்றுறப்போ சிபிஐக்கு மாற்றுறது ஆர்எஸ்எஸ் பாஜக பின்புலத்துல இருக்கு. அது விஜய் சொன்னது, அது விட்டுருங்க. அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இன்னைக்கு இருக்கிறது? கொண்டாடுறாங்களா அதை? அது கொண்டாட்டம், அவங்க அதான் செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னோம்னா அவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா அது தெரியும், தூங்க வைக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா யார் இருக்கிறதுன்னு தெரியும், அதன் சார்பாக தான் அந்த உத்தரவு பெற்றாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க கொண்டாடுறதெல்லாம் பற்றி நான் கவலைப்படல, அதெல்லாம் வேற விஷயம். நான் கேட்கறது என்னன்னா, என்ன அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துச்சு? இது மக்கள்கிட்ட இருந்து எழக்கூடிய கேள்வியா அது இருக்கும். இது நியாயமா நடக்கும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன அத்தாட்சி? சிபிஐ ஒழுங்கா விசாரிக்கிறது நீங்க என்ன அத்தாட்சி? போஃபோர்ஸ் பீரங்கி பேரோடெல்லாம் என்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுமே. எதுக்கு அதை கொடுத்தீங்க அவங்ககிட்ட? சொல்லுங்க. இப்ப தீர்வு கிடைக்காதுன்றீங்க இந்த வழக்குல. நான் சொல்ல கிடையாது, அது கிடையாது. எப்படி தமிழ்நாடு காவல்துறையினுடைய அதிகார வரம்புல எதிர்த்து நீ நீக்கிறாரு? முதல்ல சொல்றது காரணம் சொல்லு. அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்குது உனக்கு? என்ன ப்ரூஃப் இருக்குது உனக்கு? எதுவுமே இல்லாத நீ எப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம்? இது அரசமைப்பு ரீதியான அதிகார பகிர்வுக்கு எதிரான ஒரு உத்தரவு. இதை தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இதை விசாரிக்கணும் என்று கோர வேண்டும். அப்பதான் இதில் நியாயம் கிடைக்கும். இல்லாட்டி இதில் என்ன இருக்கு? தமிழக காவல்துறையை வந்துட்டு அப்படியே நிராகரிச்சுட்டு சிபிஐக்கு மாத்துறது அப்படின்னு என்ன அடிப்படை? சொல்லுங்க. இன்னைக்கு போலி பெட்டிஷனர்ஸ் ஆஜராகி ஆமா. மணல் வாயிலாக அவங்களும் பதில்கள் கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்படி இருந்துமே அதையும் சிபிஐ சேர்த்து விசாரிக்கும்னு நீதிபதிகள் சொல்றாங்கல்ல. அதை எஸ்கேப் பெட்டிஷன் போட்டவொடனே தப்புன்றவொடனே அந்த பெட்டிஷன் எப்படி நிற்கும்? இது ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அது பெட்டிஷன் போட்டதே தப்பு, அவன் சம்மந்தப்படவே இல்லை அந்த குடும்பத்தோட, யாருடைய பேர்ல வருதோ அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அப்ப பெட்டிஷனே போலி, அதையும் விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம்? நீ எடுத்துக்கிட்டதே தப்பு இல்ல. அப்ப உள்ளபடியே பார்த்தா என்னன்னா, ஒரே ஒரு பெட்டிஷனர் மட்டும் போட்டிருக்கிறான், மற்ற ரெண்டும் போலி, பன்னீர்செல்வம் போலி, இன்னொருத்தரும் போலி இல்லையா? அப்போ மீதி இருக்கிறது ஒருத்தர் தான், சிபிஐ கேட்டதுல 3 பேர்ல ஒருத்தன் தான், ரைட்டா? அதை எப்படி எடுத்துக்கிறவ நீ? என்ன அடிப்படையில் எடுத்துக்கிய? ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல இன்னைக்கு ஆதவர்ஜுனா வெளியில வந்து பேட்டிகளை கொடுக்குறாரு. நாங்க 27% சர்வேல வந்து இருக்கிறோம். இன்னைக்கு சர்வே ரிப்போர்ட் அதான் சொல்லுது. அதை கண்டு திமுக அரசு பயப்படுது. நாங்க பிரச்சாரம் பண்ண முடியல. காவல்துறை வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க. போதிய பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல. ஆனா கரூர்ல மட்டும் எங்களுக்கு வரவேற்றாங்க. நாங்க பார்டர்ல இருந்து உள்ள வரப்ப எங்களை வரவேற்று கரூருக்குள்ள அனுப்புனதே வந்து அவங்க தான். கரூருக்குள்ள காவல்துறை வந்துட்டு பூவை போட்டு மாலையெல்லாம் போட்டு வாங்க வாங்கன்னு வரவேற்றுச்சு, பன்னீர் சொப்ப வச்சு பன்னீர் அடிச்சாங்களா? பேசுறாரு அந்த ஆளு ஆதவர்ஜுனா, சொல்றது ஏதாவது அர்த்தம் இருக்குதா? காவல்துறை எங்களை கட்டுப்படுத்தி இந்த இடத்துல கொண்டாந்து சேர்த்துது, அவங்களால தான் இந்த இடத்துக்கு வந்தோன்னு விஜய் சொன்னார், அவ்வளவுதானே. வரவேற்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்படி பேண்டு கிட்ட அடிச்சுக்கிட்டு வாங்க விஜய் அப்படி சொன்னாங்களா? இல்லை மாலை போட்டாங்களா? வெல்கம் சார் டு கரூர் அப்படி ஏதாவது கை கொடுத்தாங்களா? அடிமுட்டாள்தனமா இல்லை இந்த மாதிரி பேசுறது. காவல்துறை 50 மீட்டருக்கு முன்னாடி நிற்க சொன்னாங்கல்ல, பேசுங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அது பாதுகாப்பு கருதியா? எதுக்காக சொன்னாங்க? நாங்க அப்படி செய்யலையேன்ற மறுக்கிறாருல ஆதவர்ஜுனா. இவர் எப்படிங்க சொல்ல முடியும்? அங்கே காவல்துறை இந்த மாதிரி நடந்தது, அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, எவ்ரி திங் ஹஸ் காட் விட்னஸ். இப்போ இங்கே நடந்தது எல்லாமே
கரூரில் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவல் விட்னஸஸ் இருக்குது. நீ எதுவும் புதுசாக வந்துட்டு புழுவெல்லாம் முடியாது. இப்போ சிபிஐ கூட மாற்றிட்டீங்க. அதனால் சிபிஐ எல்லாம் மாற்றிக்கிட்டுலாம் பேச முடியாது. இங்கே எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க நீங்கள். ஏன்னா கரூரில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இதை பார்த்த இங்கே இருக்கிற ஜட்ஜுகளுக்கும் தெரியும். இந்த ஜட்ஜுங்க பார்த்தாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் தீர்ப்பு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். 27% வருது இவருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிறலாம். இப்போ கூட பீகாரில் வந்துருக்குது இல்லை, 36% தேஜஸ் யாதவ். ஆனால் ஆட்சியை பிடிக்க போகிறது பாஜகனுது. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சர்வேலாம் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் புரியாத ஒரு சின்ன பையனா ஆதவ அர்ஜுனா இருக்கலாம். பத்திரிகையாளர்கள் அந்த அளவுக்குலாம் கிடையாது, எங்களுக்கு தெரியும். ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இந்த நீதிமன்றம் கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கொடுக்கல. இனிமேல் ஏதாவது வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இல்லை, இருக்கு? அதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. வழிகாட்டு நெறிமுறைகளை விதிமுறைகளை வகுக்கிறதுக்காக இருந்த நீங்கள் எப்படி எஸ்ஐடியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு விசாரணை நடத்தணுமா வேணாவா? இது ஒரு ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ். என்ன செய்யணும், எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றது நீதிமன்றம் தனியாக அது பண்ணட்டும். எஸ்ஐடி போட்டதில் என்ன தப்பு இருக்குது அதை சொல்லு. நீ வரம்பை மட்டும் சொல்ற, ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ஃப்ளா அது சொல்லு. அங்க ஒரு நீதிபதி விசாரிக்கிறார், இங்க ஒரு நீதிபதி விசாரிக்கிறார். அப்ப சொல்ல அந்த நீதிபதி கிட்டே கொண்டு போங்க கேஸை அப்படி சொல்லிட்டு போ. உடனே நீ எப்படி கையில் எடுத்து நீ ஒன்று சொல்ற? செந்தில்குமார், நீதிபதி செந்தில்குமாரினுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவாக, அரசியல் பின்னடைவாக மாறிடுச்சு தமிழ்நாட்டுல அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. அந்த அவர் பார்த்தாரு, அவரு நம்ம பார்த்த மாதிரி அந்த நீதிபதியும் பார்த்தாரு, நடக்கிற விஷயங்களை பார்த்தாரு. பார்த்ததுனால கருத்து சொல்றாரு. அது எப்படி தப்பு? இப்போ நீங்க எப்படி முடிவு வந்தீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, அவர் பார்த்துருக்கிறாரு செந்தில்குமார், நீதிபதி செந்தில்குமார் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ அவர் கருத்து எல்லாரும் ஓட்டது, அவங்களாம் ஓடிட்டாங்க அப்படின்றது செந்தில்குமார் சொன்னது உண்மையா பொய்யா? நீங்க யாராவது இருந்தீங்களா? நீங்க ஒரு பையன் கூட மருத்துவமனையில் இல்லை, அங்கேயும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டீங்கன்றது என்ன வரைக்கும் உண்மைதானே? இல்ல, காவல்துறை தான் எங்களை உள்ள வர வேண்டாம், கலவரம் வந்துடும் நீங்க வந்தா அப்படின்னு. எங்க காவல்துறை வந்தா? கரூருக்குள்ள கரூருக்குள்ள வந்த காவல்துறை வந்துட்டு சொன்னதா வந்துட்டு யார் சொன்னது? விஜய் சொன்னாரா? அதை ஒரிஜினல் நீ ஏங்க நான் கேட்கறேன், விஜய் தானங்க முதல்ல 3வது நாள் பேட்டியில செவ்வாய்க்கிழமை சொன்னது, சனிக்கிழமை நடந்து விஜய் அப்ப சொன்னாரா எங்களை வர வர வேண்டாம், ஓடிட சொன்னதே காவல்துறைன்னு சொன்னாரு அவரு. நீயும் அவரும் ஒன்னா இருக்கிற, நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் விஜய் சொல்லல. அப்ப நீங்க என்ன அர்த்தம்? காது குத்துறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்க பத்திரிகையாளர்கள் ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அங்க கூடுதலாக கூட்டம் எப்படி சேர்ந்துச்சு அப்படின்ற இடத்துக்கு தமிழ்நாடு வந்துருச்சு, தமிழ்நாடு காவல்துறை வந்துருச்சு. அதனால தான் நீங்க பயந்து ஓடுனீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. திடீர்னு அந்த கூட்டம் ரெட்டிப்பா ஆகுது. எப்படி? விஜயோட கூட்டிட்டு வந்தவங்க எவ்வளவு பேரு? ஏன் கூட்டிட்டு வந்தாங்க? ஏன் வந்தாங்க? முதல்ல யார் அவங்கெல்லாம்? அவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்படுவதற்கு அதான காரணம். எதுக்காக அவ்வளவு பேர் அங்க கூட்டு வந்தீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஷூட்டிங் எடுத்தீங்களா? அப்போ 62 ட்ரோன் எங்கேருந்து வந்துச்சு? எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க? எதுக்கு அதெல்லாம் டெப்ளாய் பண்ணீங்க? சொல்லுங்க. இந்த ஒரு கேஸ் சுத்திக்கு அந்தாண்ட போட்டதுனால வெளிவந்த உண்மைகளை விசாரிக்கிறதுக்கு ஆள்ல பாருங்க. எவ்வளவு உண்மைகளை வெளில கொண்டு வந்தோம், பத்திரிகையாளர்கள் கொண்டு வந்தோம், ஊடகங்கள் கொண்டு வந்துச்சு, எல்லாம் கொண்டாந்துச்சு. இதை தூக்கி அப்படி சிபிஐ கிட்ட கொடுத்துறாங்க. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு எல்லாம். புஸ் அதான் அவங்க பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? அரசுக்கு பின்னடைவு தானே போகுது. உண்மைக்கு பின்னடைவுங்க, விசாரணைக்கு பின்னடைவு, உயிருக்கு பின்னடைவு. அரசுக்கு என்ன இருக்குது பின்னடைவு? அவங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது பின்னடைவு? இந்த செத்த மக்களுக்கு உண்மை தெரிய வேணாவா? எதனால செத்தாங்கன்றது தெரிய வேணாவா? இப்ப தெரியுமா? அது எப்படி தெரியும்? தமிழக காவல்துறை அப்படியே ஒதுங்கிடுச்சு, விசாரணை இல்லாத ஒதுங்கிடுச்சு. சிபிஐ தான் விசாரிக்க போகுது. எந்த உண்மையை எங்க இருந்து எடுப்பீங்க? யாருக்கிட்ட எடுப்பீங்க? நேரா பனையூர்ல போயிட்டு விஜய் கிட்ட பேட்டி எடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? அங்கேயும் தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைச்சாதான் வரணும். எப்படி பார்த்தாலும் உண்மை வெளில வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி ஆத்தன்டிக்கா நிமிஷம் பை நிமிஷம் இதான் நடந்துச்சு அப்படின்ற உண்மை அப்படியே சினிமா மாதிரி ஓடப்போகுது. விஜயெல்லாம் தப்பிக்க முடியாது, ஆது வர்ஜனாலாம் தப்பிக்க முடியாது. நீங்க என்ன அங்க பண்ணீங்கன்ற விடயம் வரைக்கும் வந்துடும் எல்லாம் வெளில. அவர்தான் என்டிஏ அவங்க எதிர்பார்க்கல, விளைவு எதிர்பார்க்கல. இப்படிலாம் செத்து போயிடுவாங்க நசிச்சுட்டு. அவங்க ஏதோ
அப்படியே அலைபாயிரம் அப்படியே ஒரு கூட்டத்தை அப்படியே பிடிச்சி சினிமாவில் சேர்த்து ஓட்டி கீட்டி அப்படியே பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வித்த காட்ட பார்த்தாங்க. அது இப்படி முடிஞ்சிருச்சு. பயந்து ஓடிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த துணிச்சல்ல நீதிமன்றம் அளிச்ச அந்த உத்தரவுல மறுபடியும் வருவாங்க. பாத்தீங்களா மக்களே, டெல்லி உச்சநீதிமன்றம் எப்படி தீர்ப்பளித்தது பார்த்தீர்களா? அப்படி தீர்ப்பு அளிச்சு தாங்க உத்தரவு போட்டிருக்காங்க. தீர்ப்புன்னு சொல்லிட்டு விஜய் வந்து புழுவாரு. அவருக்கு கழுதைக்கும் குதிரைக்கும் வித்தியாசம் தெரியாது. அவர் ஏதாவது பேசிட்டு போறாரு. இதான் நடக்க போகுது. ஆனா உண்மை மறையாது. உண்மை நிச்சயம் தமிழ்நாட்டுல சினிமாவா ஓடப்போகுது. பொறுத்திருந்து பாருங்க. இப்போ அக்டோபர் 17ஆம் தேதி போஃபோர்ஸ் கரூருக்கு பீரங்கி போறாரு. ஊழல் வழக்குல ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிச்சா சொன்னாங்க. அதுக்குள்ள ராஜீவ் காந்தி காங்கிரஸுடைய தலையெழுத்தை முடிச்சிட்டார்ல விபி சிங். முடிச்சிட்டாரா இல்லையா? விஜய் அவர்களே, இதான் இங்க சிபிஐ போட்டா எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. உண்மைன்றது வேற. அது பேசும். அது எப்படி பேச போகுதுன்றது தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடியும் போது தெரியும். இல்ல இதற்கு பின்னாடி தான் இப்போ இப்போ நீங்களே சொல்றீங்க இதற்கு பின்னாடி பாஜக இருக்குமோ, பாஜக இருக்கிறது அப்படின்ற பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அப்போ பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அந்த உண்மைகள் எப்படி வெளியே வரும்? எப்படி வெளில வராது? தொதை நம்ம எடுத்துருக்குறோமே. தொதை பேசியிருக்கிறாங்களே. தொதை எடுத்து வெளில விட்டோம்ல. பன்னீர்செல்வம் யாரு? இன்னும் ஒருத்தன் யாரு? இவங்களுக்கு பெடிஷனுக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாத்தையும் வெளில விட்டான்ல. கடைசியில மனசு எங்கெங்க வந்து நிற்கும்? உண்மையில தானே வந்து நிற்கும். சிபிஐ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு 3 வருஷம் வெயிட் பண்ணுவாங்களா யாரும்? யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் போஃபோர்ஸ் பீரங்கி வேற ஊழல் வழக்கு சொன்னேன். மக்களிடையே சென்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. அது ராஜீவ் காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கையும் காங்கிரஸினுடைய வாழ்க்கையும் முடிச்சிச்சு. அப்பதான் கடைசியா 195 இடங்களை ஜெயிச்சாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும். அதனால கவலைப்பட வேணாம். உண்மையை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது விஜய். நீங்க மறைக்கக்கூடிய எல்லா விடயத்தையும் எடுத்தாச்சு. என்ன இதை பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் இப்பெல்லாம் எடுக்க முடியாது. தப்பிச்சிட்டீங்க. பார்ப்போம். எம்ஜிஆருக்கு பிறகு குடும்பம் குடும்பமாக ஒருவரை பார்க்க மக்கள் திரண்டு வராங்கன்னா அது விஜய்க்கு தான். மக்கள் மத்தியில விஜய்க்கான ஆதரவு நிலைப்பாடு இருக்கு இன்னும் அப்படின்னு தானே சொல்றாங்க. உங்களை பார்க்கறதுக்கு குடும்பம் குடும்பம் வராங்களா? வந்தாங்கல்ல. ஏன் உங்களுடைய தொண்டர்கள் பாதுகாக்கல? ஏன் போட்டு நசுக்குனாங்க? ஒரு பொண்ணாட்டி சொல்றாள், என் உடம்புல இவங்க தொடாத இடமே இல்லைன்னு சொல்றாங்களே. அது உனக்கு அவமானமா இல்லையா? சும்மா பேசிட்டு தெரியாதீங்க. வார்த்தையாலலாம் நீங்க உண்மையை மூடவே முடியாது விஜய். உண்மைதான் வெளில வரும். புரியுதுங்களா? சத்தியமேவ ஜெயத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வாய்மையே வெல்லும். அதுக்கு உச்சநீதிமன்றமோ சிபிஐயோ தேவையில்லை. அது வெளில வந்துடும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.